என்னுடைய மகன் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி படிச்சது இந்த லைலா காலேஜ் தான். உதயநிதி மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய MP தயாநிதி மாறன், அவர் அண்ணன் டாக்டர், அவர் அண்ணன் கலாநிதி மாறன். நான் மட்டும் தான் மிஸ் ஆயிட்டேன். அப்படியே இங்கே சேர்ந்து படிச்சிருந்தாலும் ஒழுங்கு காலேஜுக்கு வந்திருக்க மாட்டேன். சென்னையில எத்தனையோ கல்லூரி காலேஜ் இருந்தாலும் லைலா மட்டும்தான் தனிச்சு தெரியும். கல்வி, ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் லைலா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹைலைட்டா தெரிவாங்க. ஏராளமான சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த லைலா கல்லூரியுடைய நூற்றாண்டு விழாவில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் ஒரு கவலையோடு வந்து நிற்கிறேன். இங்கே நான் படிக்காம போயிட்டேன்னு அப்படின்னு அந்த வருத்தத்தோட. அப்படியே இங்கே சேர்ந்து படிச்சிருந்தாலும் ஒழுங்கு காலேஜுக்கு வந்திருக்க மாட்டேன். நான் படித்தது பிரசிடென்சி மாநில கல்லூரி. அதெல்லாம் சொன்ன ஒரு பெரிய கதை. அதனால இந்த நூற்றாண்டு விழா கலந்துக்கிற நேரத்தில் லைலான்னு சொன்னாலே அது ஒரு பெருமை தான், ஒரு கெத்து தான். அப்படிப்பட்ட இந்த லைலா காலேஜ் நிர்வாகிகள், ஆசிரியர்கள், இந்நாள் மற்றும் முன்னாள் மாணவர்கள்னு எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். என்னுடைய மகன் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி படிச்சது இந்த லைலா காலேஜ் தான். இங்க கூட குறிப்பிட்டு சொன்னாங்க. உதயநிதி மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய MP தயாநிதி மாறன், அவர் அண்ணன் டாக்டர், அவர் அண்ணன் சன் TV கலாநிதி மாறன். நான் மட்டும் தான் மிஸ் ஆயிட்டேன். இந்த கல்லூரியில் தான் படித்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தா இன்னைக்கு நான் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முதலமைச்சராக மட்டும் இல்ல, உங்க காலேஜில் படித்த மாணவருடைய பெற்றோராகவும் வந்திருக்கிறேன். இன்னைக்கு எவ்வளவோ மாறிடுச்சு. சென்னையை சுத்தி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க ஏராளமான கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் உருவாக்கி இருக்கிறோம். ஆனா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிலை இருந்துச்சா? இல்ல. தமிழ்நாடு முழுக்க இருந்த கல்லூரிகளை விரல் விட்டு எண்ணிடலாம். அப்போ கல்விதான் அழிக்க முடியாத செல்வம்னு சொல்றோமே, அந்த செல்வம் அப்ப எல்லோருக்கும் கிடைக்கல. கிடைக்கலன்னு சொல்றதை விட கொடுக்கப்படல அப்படின்னு தான் சொல்லணும்.